வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து உரம் எறிகிறது பார்க்க போகிறோம். சோளத்துக்கு எப்படி எறிகிறதுன்னு பார்ப்போம் வாங்க. மொத்தம் ஒரு 2 ஏக்கருக்கு எறியினேன். உரம் பத்துமா பத்தாதான்னு தெரியல. ஓரளவுக்கு தோராயமாக சோளம் முளைச்சிருக்கு. காட்டு வதப்பு, தண்ணி கிடையாது. மழை தண்ணியில் விளைஞ்சாத்தே அந்த சோளம் வந்து மானாவாரி. இந்த குச்சி எதுக்கு ஊன்றிருக்குன்னு தெரியுதா? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் உழுது விதைக்கிறப்ப யாருக்கு எதுவும் தெரியாது இதுக்குள்ளே விதப்பு இருக்கா இல்லையாண்டு. ஆட்டு மாட்டுக்காரங்க வந்து மேய்ச்சி கீச்சி உள்ளே உழப்பி விட்டாயின்னு வச்சுக்க, அப்போ எதுவும் வராது. அதனால் அடையாளத்துக்கு இங்கே ஒரு குச்சி, அங்கே ஒரு குச்சி, அங்கே ஒரு குச்சி அப்படி போட்டிருக்கான். இப்படி ஆகாது ஏலே, இது செடிக்கே போகாதுடா. அந்த நீ எரியுது கொஞ்சம் நான் உனக்கு காட்டுறேன் பாரு. நிறுத்து. நீ எரிஞ்சிட்டீல, இங்கே உரம் விழுந்துருக்க, இது நேரம் விழுந்துருக்க, உரமே விழுகலை. அப்போ அப்படித்தான் விழுகலைன்னு அப்புறம் 15 மூடை ஒரு குண்டுக்கு பரவாயில்லையா? 15 மூடை எரியுது. இப்படி எரியுறதுக்கு அப்போ எரியாமலே அதுவே காட்டு வதப்பே வந்துட்டு போகுது. அதுக்கு எதுக்கு அப்படிதான் ஒரு நேரம் விழுந்த இடம் நல்லா இந்த விதப்பு எப்படி என்ன செய்யுது? ஒரு இடத்துல எப்படி நல்லா மலைக்கு ஒரு இடத்துல மலைக்கு என்ன? சரி, உன் கணக்கை எரிஞ்சுக்கு போ. சரி தானே? நான் எப்படி வருது மட்டும் பாடுறேன். பார்த்துட்டு எரியாது, வேலைக்கு போடாது. முன்னாடி பக்தி வீடியோவாக போட்டுக்கிருந்தேன். இப்போ பக்தி வீடியோ போட முடியல, ஊருக்கு வந்துட்டேன். சரி, ஒரே விவசாய வீடியோ நம்ம அன்றாடம் பார்க்குற வேலையை எடுத்து போடுவோம்னு எடுத்து போட்டுக்கிருக்கான். சோளத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. 3 முழி சோளம், கட்டை சோளம், வெள்ளை சோளம், அப்புறம் இரும்பு சோளம் சிவப்பு கலரில் இருக்கும். வெள்ளை சோளம் வந்து வெள்ளைன்னு ஒயிட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் விதைச்சிருக்கிறது வந்து கட்டை சோளமாடா. நாங்கள் விதைச்சிருக்கிறது வந்து கட்டை சோளம். அதனால் தட்டை சோளத்தட்டை வந்து ஒரு அளவுக்கு தான் வளரும், ரொம்ப ஹைட்டாலாம் வளராது. இரும்பு சோளந்தே ரொம்ப ஹைட்டாக வளரும். செடி இல்லாத இடத்துலாம் வந்து உரம் கம்மியாக போடு, சும்மா லைட்டாக. அப்புறம் இந்த ஓரஞ்சாரத்தில் இருக்க பார்த்தியா, இது வந்து இந்த செடிக்கு பேர் வந்து மூக்குத்தி கொலை, இல்லைண்டா பூடு கொலைன்னுவாங்க. இதை ரொம்ப கக்கி இந்த கொலை பார்த்தா வாயில் வைக்க முடியாது. ஆடு தின்னு வெள்ளாடு. மற்றபடி இது இருந்துச்சுன்னா பிடிங்கி எரிஞ்சிடும். இல்லைன்னா குண்டு ஊர் வந்தால் இப்படியே முளைச்சிக்கே இருக்கேன். வெள்ளாமை வந்து விளங்காது நம்மளுக்கு. இல்லைன்னா இதுக்கு தனியாக வந்து களை எடுக்கணும். இப்போ இது வந்து காட்டு வதப்புனால எங்களால் இப்போ களை எடுக்க முடியல. சும்மா அப்படியே மானாவாரியாக விதைச்சி விட்ருக்கோம். ஆனால் அந்த வட்டம் கரெக்டாக மலையில் விதைச்சதுனால பூரா சூப்பராக சோளம் விளைஞ்சிருக்கு. இன்னும் கருது வர்றதே எப்படின்னு தெரில, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நீங்களும் விவசாயத்தை விரும்புகிறீங்கன்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எங்களுக்கு ஆதரவு தெரியுங்கள். விவசாயத்தை ஆதரவு கொடுங்கள். ஊடையில் இந்த மாதிரி பூடு செடி இருந்தாலும் அப்படியே பிடிங்கி விட்டுக்கே போயிட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. இல்லைன்னா அது விதை வச்சு குண்டே வந்து களையாக போயிடும். அப்புறம் வெள்ளாமை வந்து நம்மளுக்கு ஒழுங்காக வராது. பசேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி க்ரீனிஸாக இருக்கா, இல்லை பச்சைன்ட்டு அப்படி வராது. அப்படி இருந்துமே ஒரு இடத்துல பொட்டல் காடாக இருக்கா, விதப்பு ஒழுங்காக விழுகாது. ஒரு சில சமயம் ராக்கெட்டு வந்து திருப்பி விழுகிறப்ப அதை கலப்பை பெரட்டுறப்ப ஒழுங்காக பெரட்டாது. அதுக்கு தான் அந்த காலத்தில் மாதிரி ஏர் மாடு விட்டு உழுதோம்னா பக்குவமாக வசமாக ஓடும். ஆனால் இப்போ தான் ஏர் மாடு இல்லையே. மாடு வளர்க்குறதுக்கே 2 பேர் வேணும் போல் இருக்குது. அப்புறம் மூட்டை ஓப்பன் பண்ணுறதை எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியுது, மாலை பொழுது மறைய போகுது. அதனால் 5 மணிக்குள்ளே நாங்கள் எரிஞ்சாகணும். எங்கள் வீடு ஈனக்குள்ளே இல்லை, கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே. அதுக்கு முன்னே நாங்கள் மசங்கிறதுக்கு முன்னே ஏறினேன். இந்த இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா,
வந்து மழை வேஞ்சாத்தான் அந்த ஓரை வந்து கரையேன், இல்லைண்டா நாங்கள் போடுற வேறம் வேஸ்ட்டு தான். விவசாயிகளோட நிலமை இப்படித்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, அதனால் இதை போட்டு விட்டுக்கிருக்கான். இந்த மாதிரி பூடு கொலையெல்லாம் பிடிங்கி போடலைண்டா களையாகி போயிடும். இந்த மாதிரி தட்டைகளை வந்து நாங்கள் எதுக்கு முக்கியமாக விதைக்கிறோம்னா, ஒன்று சோளம் வந்து விதையை எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா இன்னொன்று எதுக்குண்டா இந்த இப்போ முக்கியமாக விவசாயத்தில் வந்து ஒன்றும் வரமாட்டுது, அதனால் பால் மாடை வச்சு பால் மாடுக்கு வந்து தட்டையை அறுத்து போட்டு பாலை வைக்கிறது, அப்படித்தான். அதுக்கு தான் நாங்கள் இப்போ முக்கியமாக விதைச்சி வச்சுருக்கோம் மாட்டுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம அறுத்து போடுறப்ப முத்த விடாமல் இருக்கணும், முக்கால் தரத்தில் அறுத்தோம்னா பால் ஓரளவுக்கு நல்லா வரும், மாடு நல்லா விரும்பி தின்னு. அதை எப்படி நம்மளுக்கு சொல்கிறோன்னா, இட்லி தோசையை வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம், அதே இட்லி தோசையை ஆறி போன பிறகு எப்படி சாப்பிடுவோம். நானும் ஒரு பக்கம் உரம் போடலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஊரியா வாங்கி வந்திருக்கான், இதுதான் போட்டு விட போகிறான். எப்படி சோளம் வருதுன்ட்டு போய் பார்ப்போம். பேச்சு தீர்ந்துருச்சு, திருப்பி இன்னொரு ஐயோ போட்டு அள்ளி நப்பனேன். ஒரே இதில் ஒரு என்ன பிரச்சனைண்டா, கரெக்டாக நடு குண்டுக்குள்ளே போய் தீர்ந்து போகும். இந்த சோளத்துக்குள்ளே யானை வந்து நிப்பாட்டிட்டு வந்தால் யானை தீர்ந்து போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய சிக்கல். அதை மட்டும் எரியல நம்ம வந்து பார்த்து அளவு வச்சு எரியணும். ஏன்டா எல்லா இடமும் பார்க்குறப்போ ஒரே மாதிரி தான் இருக்கேன். அவ்வளோதான், போதும் இருக்கிறத வச்சு எரியும். அவ்வளோதான், அள்ளிக்கு வந்த உரம் தீர்ந்துருச்சு. வாங்க அடுத்த சட்டி அள்ள போவோம். இந்த சட்டி ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குண்டா, இந்த சட்டியில் தான் எங்கள் அப்பா மாடு தண்ணிக்கு விடுறதுக்கு குளிதண்ணியில் மோந்து ஊற்றுவார். ஸோ பை டிஃபால்ட்டாக அந்த சட்டியிலே ஊற்றுனதுனால அது இந்த அளவுக்கு மிகவும் அருமையாக அழுக்கு பிடித்து விட்டது. அதை அழுக்குன்னு சொல்ல முடியாது, இந்த தவிடு ஊரப்பானையில் போட்டோம்னா அந்த லேயர் வந்து குழம்பு சட்டி எப்படி ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குமோ அது மாதிரி இந்த சட்டியும் இந்த கலரில் இருக்குது. அதனால தான் அந்த சட்டியை வந்து புழக்கத்துக்கு கொண்டு வராமல் உரம் எறிகிறதுக்கு எடுத்துக்கு வந்திருக்கேன். வாங்க நம்ம போய் உர மூட்டைக்கிட்ட போய் நம்ம வந்து இன்னும் ஒரு 10 அடியான உரத்தை அள்ளி போடுவோம். உரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி இருக்கேன், இந்த கட்டி அப்படி பிடிச்சி அமுக்கி பிச்சுக்குண்டு, இல்லைன்னா ஐயா வடிவேல் சொன்ன மாதிரி அப்படி பிதுக்கணும்டா ஒரு ஃபோர்ஸ். ஐயோ உடைக்க முடியல, அப்படி உடைக்க முடியாத டொங்கின்னு இப்படி சட்டிக்குள்ளே போட்டால் அது உடஞ்சிரும், அது இன்னொரு தடவை போட்டால் நல்லா உடஞ்சிரும். இதை அள்ளி இது இப்படி இந்த சட்டிக்குள்ளே போடணும். போடு பார்ப்போம். போடு. அந்த சட்டியை நெப்பிட்டு மொத்த மூட்டையாக இருந்தால் போடுறதுக்கு கடுசாக இருக்கேன். அதனால் சட்டியில் 5-6 சோமாந்துக்கிட்டு போய் போட்டோம்னு வச்சுக்க ஈஸியாக இருக்கேன். அதைத்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டுருவோம் சட்டியில். மூட்டைகளை அல்லணும், கீழே கொட்டணும். கட்டி இருந்துச்சு எடுத்து கசக்கி விட்டுருணும். ஏன்னா ஒரே இடத்துல போய் உரம் விழுந்து போகும், அப்புறம் அந்த செடி செத்து போகும். நிதானமாக போடணும் உரத்தை. தூக்கி கிளம்ப வேண்டிய தண்ணி அடுத்த 10 அடியை போட்டு விடுவோம். இது பூமி, விவசாய பூமி. காலையில் வீட்டுக்கு முன்னாடி போடுவோம் கோலம், காட்டில் விதைப்போம் சோளம். இதுதான் எங்கள் சோளக்காடு. பாருங்கோ. எரியறப்போ ஒரு சவுண்டு கேட்கும், சிறுக்குண்டு கேட்குதா? சிறுக்